ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்ஸ்டார். இப்போ ரீசெண்டாக மைனிங்கில் நல்லா போயிட்டுருக்கூடிய ஒரு ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா கேட்ஸ்டாரு. இந்த ஆப்பில் வந்துட்டு இவ்வளோ நாளாக மைனிங் மட்டும்தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கேஒய்சி அப்டேஷனும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜனவரி 1 இருந்து. இப்போது அந்த கேஒய்சிக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம மைனிங் ரன் பண்ணிகிட்டு இருந்தோனாக்கா நம்மளோட மைனிங் ஸ்பீடு எவ்வளோ, பேசிக் ரேட் என்ன, டீம் ரேட் என்ன, எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம டோட்டலாக மைனிங் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் டோக்கன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போனீங்கன்னாக்கா வேலெட்டில் போயிட்டு நம்மளோட டோட்டல் வேலெட் பேலன்ஸையும் பார்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டோக்கன்ஸ்க்கான வேல்யூ டாலர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே காட்டியிருப்பாங்க. இதை வந்துட்டு விட்ராவல் ஆப்ஷன் எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம விட்ரா பண்ணி டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கேஒய்சி அப்டேஷன். இப்போ தான் ஆப்போடைய டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு கேஒய்சி சர்டிஃபிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக இது ஓப்பனே ஆகலை. அப்ளைன்ற ஆப்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போதைக்கு கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் வரும். இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் அதுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், பேன் கார்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களோட டோக்கன்ஸை வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு வீடியோ. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விட்ராவல் ஆப்ஷன் எனேபிள் ஆனதும் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க லிங்க்கில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.